ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எது பார்க்க போகிறோம்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 அஃபிஷியலாக நாங்கள் 3 ஜட்ஜை வெளியிட போகிறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் ரீசெண்டாக இப்போ தான் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா செஃப் தாமு வந்து மாதமுடி ரங்கராஜ் இவங்க 2 பேரும் குக் வித் கோமாளியோட நியூ ஜட்ஜி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. செஃப் தாமு ஷோவோட குயிட் ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் நல்லபடியாக அந்த ஷோ கண்டினியூ பண்ணுறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி குக் வித் கோமாளி சீசன் 5 செஃப் வெங்கடேஷ் பட்டு குயிட் ஆகி இந்த ஷோ விட்டு சரி பார்ப்போம் மாதமுடி ரங்கராஜ் இந்த ஷோ எப்படி கொண்டு போகிறாருன்னு. இப்போ குக் வித் கோமாளி டீம் அஃபிஷியல் என்ன செய்யறாங்கன்னா 3 ஜட்ஜை நாங்கள் குக் வித் கோமாளி விட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனிதா விஜயகுமாரா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நமக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிருக்குது. இப்போ குக் வித் கோமாளி டீம் சார்பாக ஒருத்தர் வந்து கமெண்டில் வனிதா விஜயகுமாருக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, குக் வித் கோமாளி சீசன் நீங்கள் இருப்பீங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வனிதா விஜயகுமார் ரிப்ளை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஸி டேட்ஸ் இல்லை, ஆனால் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் குக் வித் கோமாளி சீசன் 5 அந்த மாதிரி வெளியிட்டிருக்காங்க. கேட்டிங்கன்னா குக் வித் கோமாளி டீம் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஜட்ஜ் கண்டிப்பாக குக் வித் கோமாளி இருக்கும். அது அப்படியே நாங்கள் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து வனிதா விஜயகுமார் குக் வித் கோமாளி சீசன் 5 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ஆகிறது சார்பாக மக்கள் எல்லாம் கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க, குக் வித் கோமாளி சீசன் 5 ஜட்ஜி வனிதாவிற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குக் வித் கோமாளி சீசன் 5 டீம் வந்து சீக்கிரமாக வெளியிடுறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்டேட்டை. கடைசியதுக்கப்புறம் நாங்கள் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குக் வித் கோமாளி சீசன் 5 வனிதா விஜயகுமார் ஜட்ஜாக வந்தால் அந்த ஷோ நல்லா இருக்குமா, எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் மறக்காம சொல்லிடுங்க. பார்த்திமணி அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காரு. குக் வித் கோமாளி சீசன் 5 3 ஜட்ஜி இருப்பாங்க கண்டிப்பாக. அது வனிதா விஜயகுமாராக இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன வெயிட் வாட்ச் பண்ணுவோம் குக் வித் கோமாளி சீசன் 5. யாரெல்லாம் அந்த ஷோக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க, அடுத்த ப்ரோமோக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அப்படி கேட்டதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் வனிதா விஜயகுமாரெலாம் கொண்டு வராதிங்க, ஷோ நல்ல பேர் இருக்குது, அந்த பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. வனிதா விஜயகுமார் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சீசன்லேயே கண்டஸ்டண்ட்டாக வந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 3 முடிச்சுட்டு குக் வித் கோமாளி சீசன் 1லேயே கண்டஸ்டண்ட்டாக வந்தாங்க. வந்து கிராண்ட் ஃபினால் ஐஸ்கிரீம்லாம் வந்து கொஞ்சம் பிக் பாஸில் பேர் கெட்டு போயிருந்துச்சு. அந்த குக் வித் கோமாளியில் வந்து கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னு கூட சொல்லலாம். கண்டஸ்டண்ட்டாக குக் வித் கோமாளியில் வந்து ஃபினாலேயில் டைட்டில் அடித்தாங்க. டைட்டில் அடித்து ஒரு வேறு லெவலில் பேரை கொஞ்சம் திருத்திக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ குக் வித் கோமாளி சீசன் 5 ஜட்ஜாக வர இப்போ பேச்சுகள் நடந்துகிட்ருக்கு. எல்லாமே குக் வித் கோமாளி இதுக்கான பதிலை வெளியிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம்.